போலி ஆவணங்களை சமர்ப்பித்து கனரா வங்கியில் ரூபாய் 6 கோடி கடன் பெற்று மோசடி செய்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றம் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது. புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் வழக்கு பதிவு செய்ய சிபிஐக்கு உத்தரவிடக் கோரி வங்கி தரப்பில் இந்த வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது. பண மோசடி தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வழக்கு பதிவு செய்வதற்கு ஒப்புதல் வழங்க கோரி தமிழக அரசுக்கு அனுப்பப்பட்ட கடிதம் ஓராண்டாக நிலுவையில் உள்ளது என சிபிஐ தரப்பில் வாதிடப்பட்டிருக்கிறது. புகாரை நீண்ட காலம் நிலுவையில் வைப்பது முறையல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் தனது கருத்தை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். இந்த வழக்கின் முழு பின்னணி மற்றும் இருதரப்பு வாதங்கள் என விவரங்கள். வணக்கம். அதாவது சிவாஜி ஹைடெக் அக்ரோ ஃபுட்ஸ் என்ற நிறுவனம் கனரா வங்கியில போலி ஆவணங்களை சமர்ப்பித்து கடன் பெற்று 6 கோடி ரூபாய் வரைக்கும் மோசடி செய்ததாக வங்கி நிர்வாகம் சிபிஐயிடம் புகார் அளித்திருந்தது. 2024ஆம் ஆண்டு அளித்த இந்த புகார் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததுனால புகார் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சிபிஐக்கு உத்தரவிட கேட்டு வங்கி நிர்வாகம் தரப்புல உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி நிர்மல்குமார் முன்னாடி விசாரணைக்கு வந்தபோது சிபிஐ விசாரணை செய்வதற்கான ஒப்புதலை தமிழக அரசு திரும்ப பெற்று விட்டதனால வழக்கு பதிவு செய்வதற்கு ஒப்புதல் வழங்க கேட்டு தமிழக அரசுக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கடிதம் கடந்த ஓராண்டாக நிலுவையில் இருக்கிறது என்று சிபிஐ தரப்புல தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாம ஏற்கனவே இதே போன்ற ஒரு வங்கி மோசடி வழக்குல உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது என்றும் சிபிஐ தரப்புல சுட்டிக்காட்டப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி நிர்மல்குமார் 6 கோடி ரூபாய் வங்கி கடன் மோசடியில் சம்பந்தப்பட்டவர்கள் வெளிநாடு தப்பிச் செல்ல வாய்ப்பு இருப்பதனால புகாரை நீண்ட காலத்துக்கு நிலுவையில் வைத்திருப்பது என்பது முறையல்லது. அதனால அந்த இருக்கிற ஆதாரங்களை சிபிஐக்கு கொடுக்கும்படி வங்கி நிர்வாகத்துக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அந்த ஆதாரங்களின் அடிப்படையில ஆரம்ப கட்ட விசாரணை நடத்தி மோசடி நடந்திருக்கிறதுக்கு முகாந்திரம் இருந்தால் அது கண்டுபிடிக்கப்பட்டால் அதன் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிபிஐக்கு நீதிபதி நிர்மல்குமார் உத்தரவிட்டிருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.